இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். நீயும் சரி உங்க அப்பாவும் சரி 2 பேரும் சேர்ந்து எனக்கு நிறைய தொல்லை கொடுக்குறீங்க. தேவையில்லாம என் மூளையை கெடுக்க பாக்குறீங்க. இப்ப நீ ஒரு கதை சொன்ன பாரு. இது உங்க அப்பா சொல்லி கொடுத்த கதை தானே? ஏன்னா அவருக்கு ஏற்கனவே நல்லா தெரியும் நான் இந்த கதையை நம்ப மாட்டேன், அவர் என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன்னு. அதனால தானே இப்படி ஒரு கதையை சொல்லி உன்னை அனுப்பி வச்சிருக்காரு. இல்ல குஷி, போது நிறுத்து. போது நிறுத்து. யுவனை பத்தி இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசக்கூடாது. யுவன் என்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டாரு. இல்ல இல்ல ராமா, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்கிட்ட ப்ரூஃபும் இருக்கு பாருங்க. இத பாருங்க. இந்த மாஸ்க நேத்து யுவன் அங்கிள் தான் எரிச்சாரு. இந்த மாஸ்க பார்த்துதான் மானஸ் பயந்து போனான். இந்த மாஸ்க தான் அந்த ஹூடி மேன போட்டிருந்தான். குஷி, உன்னோட இந்த கதைக்கு என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு, வீடியோவே இருக்கு. அதை யுவன் எனக்கு காட்டினாரு. இந்த மாஸ்க நீதான் எரிச்ச, நீதான் அணைச்ச. யுவன் நேத்து ராத்திரியே இந்த வீடியோவை எனக்கு காட்டிட்டாரு. வாவுடா யுவன், வாவுடா, உன் மூளைய பாராட்டி ஆகணும்டா. எப்ப பாரு இந்த குஷி டிடெக்டிவ் எப்படி தான் விரிக்கிற வலைகளையே விழப்போறா பாரு. காட் பிளஸ் யூ. இப்ப உனக்கு என்ன நடக்க போதுன்னு பாரு. உண்மையை சொல்லியே தீர்வன் இருக்கல்ல மவள. இல்ல இந்த மாதிரி கூட இருக்கலாம்ல குஷி. நீயே இந்த மாஸ்க கொண்டு வந்திருக்கணும், நீயே எரிச்சு நீயே தண்ணி ஊத்தி இருக்கணும். அப்புறம் அந்த பழைய யுவன் மேல போடணும். இல்ல ராதிகா ஆண்டி, நான் ஏன் அப்படி பண்ண போறேன்? இல்ல வேற மாதிரி கூட இருக்கலாம் குஷி. நீயே இந்த மாஸ்கை எங்க வீட்டுக்கு கொண்டு வந்து அதை பார்த்து மானஸ் பயப்படணும்னு நினைச்சிருக்கலாம். நல்லா இருக்கும். ராமா, நீங்களே யோசிச்சு பாருங்க. நான் எதுக்காக அப்படி பண்ண போறேன்? உங்களுக்கு ஏன் மேல நம்பிக்கை இல்லல? அப்ப என்கிட்ட இன்னொரு ப்ரூஃபும் இருக்கு. யுவன் அங்கிள் கிட்ட ஒரு பிளாக் கலர் பேக் இருக்கு. அதுல ஸ்டீல்ல பண்ண ஏதோ ஒரு பொருள் இருக்கு. எனக்கு என்னமோ அது ஒரு நைஃப்னு தோணுது. அந்த ஹூடி மேன் வச்சிட்டு இருந்தது. அண்ட் இவர்கிட்ட ஒரு பிளாக் கலர் ஹூடியும் இருக்கு. மானஸ் அந்த ஹூடி மேன் கிட்ட என்னெல்லாம் பார்த்தானோ அது எல்லாமே இவர்கிட்ட இருக்கு. ஏய் ஏய், நீ என்னமா பேசிட்டு இருக்க? என்ன பேசுற? அந்த பேக் என்கிட்ட கொடுத்தது நீதானம்மா? நானா? ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். அந்த பேக் நீதானமா என்கிட்ட கொடுத்த? அந்த நான் black எப்ப color bag, உங்ககிட்ட? black bag. மாட்டியா? குஷி, அது இந்த பேக் தானே? இந்த பேக் தான். இது யுவனோட ரெகுலர் ஜிம் பேக்.
இத அவரு டெய்லி யூஸ் பண்ணுவாரு. அண்ட் யுவன் என்கிட்ட சொன்னாரு, ஒரு நாள் அவர் உன்னை டிராப் பண்ணும்போது நீ எப்பவும் அவர் போட்டுட்டு போற ஹூடியும் இந்த பேக்கையும் நல்லா இருக்குன்னு சொல்லி பாராட்டினியாமே. அண்ட் இப்ப நீ இந்த 2 பொருளையுமே அவருக்கு எதிர யூஸ் பண்றியா? நீங்க என்ன குஷி, சொல்றீங்க? அது போதும் மட்டும் இல்லாம போதும், நிறுத்து. நல்ல வேளை எனக்கு இந்த கதை மொத்தம் முன்னாடியே தெரியும். இல்லனா நீ சொன்ன கதை ரொம்ப பக்காவா இருந்துச்சு குஷி. அதை நீ சொன்னதுமே நான் நம்பி இருப்பேன். அவர் போய் சொல்றாரு. என் வார்த்தையை நம்புங்க ப்ளீஸ். சரி, பேக நான் ஒத்துக்கிறேன், ஹூடியையும் நான் விட்டுறேன். அப்ப அந்த ஸ்டீல் அது என்ன? அது இவரோட டம்பிள் ராட். வெயிட், I'll show you. நல்லா பாரு குஷி, இதான் அது. குஷி, இந்த பேக், இந்த ஹூடி, இந்த பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டே யுவன் ஜிம்முக்கு போவாரு. குஷி, இதோட நிறுத்திக்கோ. தேவையில்லாம பிரச்சனைய பெருசாக்காத. இல்ல, உங்களுக்கு ஞாபகம் இல்ல, ஆனா எனக்கு ஞாபகம் இருக்கு. மானஸ் ஹாஸ்பிடல்ல சொன்னான், அந்த ஹூடி மேன சம்பி கால்ல பைட் பண்ணிருக்கான். அண்ட் அந்த சேம் அடையாளம் யுவன் அங்கிளோட கால்லயும் இருக்கு. ராதிகா ஆண்டி, அன்னைக்கு ராத்திரி நான் உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு காரணம் யுவன் அங்கிளோட கால்ல அந்த அடையாளம் இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்காக தான். ஏன்னா அந்த டைம்ல இல்ல, ஏன்னா அவர் அத மறைச்சிட்டு இருந்தாரு. ஆனா இன்னைக்கு நான் அந்த அடையாளத்தை பார்த்துட்டேன். இப்பவும் உங்களுக்கு என் வார்த்தையில நம்பிக்கை இல்லைன்னா செக் பண்ணி பாருங்க. இப்பவே எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிடும். ஆமா, அடையாளம் இருக்குதா? அந்த நாய் கடிச்ச அடையாளம் என்னோட கால்ல இருக்குதான். ஆனா ராதிகா, அந்த அடையாளம் அப்ப கடிச்சது இல்ல, இன்னைக்கு கடிச்சது. இன்னைக்கு அந்த நாய் என்ன கடிச்சது, அது இவன் சொன்னதுனால கடிச்சது. இல்லப்பா, இந்த பொண்ணு என்ன பார்த்தா, அப்புறம் அந்த நாயை பார்த்தா, அந்த நாய் என்ன பார்த்துச்சு. இவன் அந்த நாயை பார்த்து ஏதோ சொன்னா, உடனே அந்த நாய் என் மேல அப்படியே பாஞ்சு அப்படியே என் காலை கடிச்சு வச்சிருச்சு. பாரு என் காலில் எப்படி கடிச்சு வச்சிருக்கு. சும்மா இல்ல, தொடக்கூட முடியல, அந்த அளவுக்கு எரியுது எனக்கு. ஏமா, நான் உங்களுக்கு என்னமா கெடுதல் பண்ண? ஜஸ்ட் பிகாஸ் நான் நடு ராத்திரில என் வீட்டுல வச்சு உன்னை பிடிச்சதுனால, உன் அப்பா உன்னை திட்டினதுனாலையும் நான் உன்னை திட்டினதுனாலையும் இந்த மாதிரியாம என்ன பழி வாங்குவேன்?